போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். குணசேகரா, இந்த லெட்டர் நான் எழுதும் போதே மணி ராத்திரி 2:30, அக்டோபர் மாசம் 18 தேதி, வருஷம் 1990. இப்போ இங்கே ராமேஸ்வரம்ல கடல் அலைகள் ஆர்ப்பரிச்சு அடிச்சிட்டு இருக்கேன். என் மனசும் தான். இந்த லெட்டர் உனக்கு கிடைக்கிறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். பாக்கி மிச்சம் எதுவும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்காத. அப்படியே மிச்சம் இருந்தாலும் பேப்பர் மட்டும் தானே, அது காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்காத. நீ விட்டுட்டு போனது வெறும் பேப்பர் இல்லை, ஒரு விதை. அந்த விதை நாளைக்கு விருட்சமா வந்து அதோட கிளைகள் உன்னோட கழுத்தை நெரிக்கும். உன்னை மட்டுமில்லை, உன்னோட தாய், உன்னோட தம்பிங்க, உன்னோட தங்கச்சி, பிள்ளைங்க, பேரம் பேத்திங்க, உன்னோட வம்சத்தை அழிச்சு உன்னை நிர்மூலமாக்கிடும். இப்போ நீ எல்லாம் அழிஞ்சிருச்சே நினைச்சிட்டு இருப்ப. ஒரு காலம் வரும், அப்போ நீ நினைப்ப, ஐயையோ விட்டுட்டோமே, ஏமாந்துட்டோமே அப்படின்னு. அன்னைக்கு உனக்கு தெரியும், நீ பண்ண பாவம் உன்னை துரத்தி வரும். மேடம், அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எல்லாரும் வெளியிருந்து வரீங்க இல்லையா? ஸோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. யாரும் பக்கத்தில் போக வேண்டாம், அவங்கள தொட வேண்டாம். நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்தாங்க, பட் ஒரு 2 நாளாக எந்த சேஞ்சஸும் இல்லை. இது பாசிட்டிவான விஷயம் இல்லைனாலும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக தேறி வந்துடுவாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க. சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. பார்கவி, இங்க வா. இங்க இருங்க அக்கா, இங்க இருங்க. பார்கவி வந்திருக்கு. உங்க மருமகளா வந்து நிக்குது. நம்ம ஜனனி தான் போராடி தர்சனுக்கும் பார்கவிக்கு கல்யாணத்தை முடிச்சிருச்சு. பாருங்க பாருங்க அக்கா. சொன்னது செஞ்சிருச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி மூத்தார அற்றதை போட்டு இந்த கல்யாணம் நடந்துச்சு. தர்சா சொல்லு தர்சா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லு.
நான் பார்கவி கல்யாணம் பண்ணிட்டேம்மா. பாரு, உன்கிட்ட சொன்ன மாதிரி அவளை நல்லபடியா பார்த்துப்பம்மா. எந்த சுச்சுவேஷன்லயும் நான் அந்த ஆள் மாதிரி இருக்க மாட்டேம்மா. நான் உன் பையவா, உன்ன மாதிரி தானே இருப்பேன். இவளை நான் நல்லா பார்த்துப்பேம்மா. ப்ராமிஸ். சீக்கிரம் எழுந்திருச்சு என்கிட்ட வந்துருமா. அக்கா இங்க பாருங்க, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. இனிமே நடத்தி காட்டுவோம்க்கா. ஜெனி நீ சொல்லு அக்காட்ட. நான் இனிமே எல்லாத்துலயும் ஜெயிப்போன்னு சொல்லு. அக்கா, கல்யாணம் வெறும் ஆரம்பம் தான்க்கா. நம்ம சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக நடந்த கல்யாணம்க்கா இது. அக்கா, நம்ம திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்ல. அதுக்கு இந்த தமிழ் சோரை நம்ம பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். பேரு வச்சப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, இப்போ ஆரம்பிக்கணும்லக்கா. எங்க போனாலும் 4 பேரா தானேக்கா போவோம். இப்ப எப்படிக்கா நீங்க எல்லாமே நாங்க மட்டும் போவோம்? நீங்க சொன்னீங்கல்ல நம்ம 4 பேரும் சேர்ந்து தமிழ் சோற பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு. நீங்க வந்துருங்க. போதும் நீங்க இப்படி படுத்து கிடந்ததெல்லாம். நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இனிமேல் வெளியே இன்னும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டும் பார்த்து நாம சந்தோஷத்தை பார்க்கணும்ல. நமக்கு பிடிச்ச சாப்பாடு, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ், நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்லக்கா. நீங்க இல்லாம நாங்க 3 பேர் மட்டும் எப்படிக்கா? போதும், எந்திரிங்க. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்படி பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். வாங்க ப்ளீஸ்.